بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெற்றோர்களே, ஒவ்வொரு வாரம் ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே குழுமியிருக்கோம். இந்த வேளையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையிலே அவனுடைய வாழ்க்கை வெற்றிக்குரியதாக மகிழ்ச்சிக்குரியதாக அமையும் என்று அல்லாஹ் தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய செய்திகள், அவன் பேசக்கூடிய வார்த்தை, இதிலெல்லாம் அவன் உண்மையாளனாக இருக்கிறானா என்பதை அளந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த செய்திக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் என்று சொன்னால்
நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது? இதனை ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் பார்ப்போம், பல்வேறுபட்ட தலைவர்மார்களை பார்ப்போம். அது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது படித்த பண்டிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சமுதாயத்தினுடைய சீர்திருத்தவாதிகள் என்றெல்லாம் தங்களை வெற்றி கொள்ளக்கூடிய எத்தனையோ பேரை இந்த சமுதாயத்திலே நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடியவர்கள்லாம் தாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எதனை போதனையாக சொன்னார்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படி நடந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்ற போதனையை தங்களுடைய தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த போதனைக்கு முற்று முழுதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற பேருண்மையை தான் எங்களால் பார்க்க முடிகிறது. ஆனால் நாங்கள் இந்த உலகத்திலே காணக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இது இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கலாம். அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்ப்போம். எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏனைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கெல்லாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டால் அரசியல் காலங்களிலே நீங்கள் பார்க்கலாம், பரவலாகவே அரசியல் மேடைகளிலே அவர்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கிறது? எப்படி என்றால், நாங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டால், ஆட்சிக்கு வந்துவிட்டால், இன்று நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீர்கள், சுகாதாரம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள், நோய்க்கும் நும்பலத்திற்கும் அடிமையானவர்களாக இருக்கிறீர்கள், பொருளாதாரத்திலே வீழ்ச்சியடைந்திருக்கிறீர்கள். இந்த நிலைகள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றமாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அதன் பின்பு உங்களுடைய அதாவது சுகாதாரமாக இருந்தாலும், கல்வித்தரமாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும் அனைத்துமே முன்னேறும் என சொல்லுகிறார்கள். அனைத்தும் கொடியேற்றி பறக்கும் என சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லித்தான் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் இந்த சமுதாய மக்களிடத்திலே தேர்தல் அதாவது வாக்களிப்பதற்காக வாக்களிக்கும்படி பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் எப்படி எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொடி கட்டி பறக்கும் என்று யாரெல்லாம் தேர்தல் களத்திலே நின்று வாக்குறுதி தந்தார்களோ, அதற்கு மாற்றமாக யார் தேர்தலிலே வென்று வந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தரம் தான் கொடி கட்டி பறக்கிறது தவிர இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா? சரி, அதை விடுங்கள். எங்களுக்கு பொருளாதாரத்தில் வேண்டும் என்றால் முன்னேற்றம் தேவையில்லை என வைத்துக் கொள்ளுங்கள். சுகாதாரத்தில் வேண்டாம், கல்வியில் வேண்டாம். குறைந்தபட்சம் எங்களுடைய இந்த சமுதாயத்தினுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தினை பின்பற்றுவதற்காக எங்களுடைய சமுதாய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்கிறார்களா, போராடுகிறார்களா, அதற்காக குரல் கொடுக்கிறார்களா? அதற்காக ஒரு துருமை கூட தூக்கி போட கூட திராணியற்றவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்கள் ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று சொல்கிறோமே, அந்த சமுதாயத்தை எழுப்புவதற்கு, அந்த சமுதாயத்தை ஒரு கொள்கைக்கு கொண்டு வருவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்தார்கள். இதையெல்லாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் வெறும் பேச்சாக நீங்கள் பார்க்கலாம், வெறும் சொல்லாக பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் எதனை சொன்னார்களோ, எதனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு போதித்தார்களோ அதனை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தான் ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். எப்படி இருந்தார்கள்? பொருளாதாரத்திலே ஒரு தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசதி படைத்த மனிதராகத்தான் இருந்தார்.
அப்படி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்திற்கு எதனை சொல்கிறார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்கி விடாதீர்கள் என்ற இந்த தாரக மந்திரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்கிறார்கள். அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பு வசதியோடும் இந்த சமுதாயத்திலே நட்பேரோடும் மதிப்புக்குரியவராக இருந்தவர்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய நிலைமை எப்படி மாறுகிறது? நாங்கள் என்றாவது சிந்தித்து பார்க்கிறோமா? இன்று நீங்கள் வேண்டுமென்றால் அடிமட்டத்திலே இருக்கக்கூடியவன், பொருளாதாரத்திலே மிக தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் அரசியலிலே நுழைகிறான். இந்த சமுதாயத்திலே வசதி படைத்தவனாக, இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை மிதமிஞ்சவனாக, இந்த உலக வங்கிகளில் எல்லாம் அவனுடைய பொருளாதாரம் தான் கொட்டி கிடக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் அவனை நோக்கி மிக தாரவாரையாக அள்ளி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் இந்த இஸ்லாமிய அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடிய சில அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது கைது செய்யப்பட்டு சில பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய பொருளாதாரங்களை பாருங்கள். உலக வங்கிகளிலே யாருடைய தேங்கி கிடந்தது? மில்லியன் கணக்கிலே எல்லாம் சிலருடைய பொருளாதாரம் வங்கிகளிலே கிடந்தது என்று சொன்னால் அவர்கள் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் தங்களுடைய ஆட்சிக்காக வரவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையை சொன்னதின் விளைவாக வசதியோடு வாழ்ந்திருந்தாலும் பொருளாதாரத்தின் அடிமட்டத்தில் வருகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இந்த மக்களுக்காக செலவழிக்கிறார். வசதியோடு வாழ்ந்தார். தான் மட்டும் அவர் வசதிக்காரராக இருக்கவில்லை, தன்னுடைய மனைவி ஹதீஜா அவர்களும் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள், செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். அவருடைய பொருளாதாரத்தையும் இந்த மக்களுக்காக செலவழிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக மாறுகிறது என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்கின்ற போது அந்த கூட்டத்தினர் ஒரு ஆட்டை பொறித்து வைத்துக் கொண்டு உண்டு கொண்டு இருக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அப்போது சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வயிறு நிறைய உண்டதில்லை என்பதாக சொல்கிறார்கள். இன்னைக்கு வேண்டுமென்றால் நீங்கள் வயிறு நிறைய உண்கிறீர்கள், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வயிறு நிரம்ப உண்டதில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்து அங்கு வாழ்வதற்கான ஒரு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட பொருளாதாரத்தில் அவர்கள் மேம்பட்டவர்களாக வாழ்கிறார்களா என்று சொன்னால் காணவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு மாளிகை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலல் ஆகிரத கைருல் லக மினல் ஊலா, இந்த உலகத்தை விடவும் மறு உலகம் தான் உங்களுக்கு சிறந்தது என்று அவருடைய அந்த ஆசைக்கும் கூட முத்திரையிடுகிறார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அனைத்தையும் துறந்தார்கள், அனைத்தையும் இழந்தார்கள். நீங்கள் ஏழைய சமுதாயத்திலே நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை பாருங்கள். மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே ஒரு தாழ்ந்த மட்டத்திலே இருக்கிறார்கள், வசதியிலே குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி மாறுகிறது? ஒரு ஆசிரமத்தை உருவாக்குகிறார்கள். அதன் விளைவாக பொருளாதாரம் அந்த ஆசிரமத்தின் பேரினாலேயே அதிகமாக திகழ்வதை பார்க்கிறோம், அதிகமான சொத்துக்கு அவர்கள் சொந்தக்காரராக ஆக்குவதை பார்க்கிறோம். அதனால்தான் ஆசிரமங்களை உருவாக்கி சாமிமார்கள் இன்றைக்கு வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கை இந்த சமுதாயத்திற்கு விதைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் துறந்து காட்டினார்கள். பொருளாதாரம் இலக்கல்ல, நீங்கள் இந்த உலகத்தை மாத்திரமே குறிக்கோளாக நம்பி வாழாதீர்கள். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் சொற்பமானது. நாளை மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை துறங்கள், எளிமையாக வாழ பழகுங்கள். இந்த உலக ஆதாயங்களுக்காக, உலக இன்பத்திற்காக உங்களுடைய நாளை மறுமையை இழந்து விடாதீர்கள் என்ற போதனையை தான் உங்களுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். அதே போன்று நுமான் பின் பஷீர் என்கக்கூடியவர்கள், இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்பு கூபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கூபாவினுடைய கவர்னராக இருக்கிறார். மிம்பரிலே
இது போன்ற அந்த நுமான் பின் பஷீர் அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு உரையாடுகிறார். நீங்கள் இன்னைக்கெல்லாம் அதாவது பேரித்தம்பழம் என சொல்லுகிற ஈத்தம்பழம் இதிலே பலதரப்பட்ட வகையான பழங்களை நீங்கள் உண்கிறீர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம்பழங்களை கொண்டு கூட வயிறு நிரம்பதற்கு உள்ளக்கூடிய அளவுக்கு பேரித்தம்பழங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை என அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எளிமையாக ஏழ்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்படி என்று சொன்னால் இப்ப என்னை போன்றோ உங்களை போன்ற சாதாரண ஒரு மனிதராக இருந்து அப்படி ஏழ்மையாக வாழ்வது என்பது கஷ்டமல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு மனிதர், எப்படிப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், இந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 தகுதிகள் இருக்கிறது. ஒன்று, அவர் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக இருக்கிறார். அது மாத்திரமன்றி அவர் அந்த சமுதாயத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். ஒரு ஜனாதிபதி எப்படி வாழ்வார்? அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியெழுப்பிய அந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் அந்த பொருளாதாரத்திலிருந்து எதை எடுத்தாலும் மாற்று கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கும் ரசூலுல்லாஹ் கேட்பதற்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அந்த தோழர்கள் எல்லாம் பக்குவப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால், பைத்துல் மாலிலே இருந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சந்ததிக்கும் எந்த ஒன்றுமே ஹலால் அல்ல என்று பிரகடனப்படுத்துகிறார் என்று சொன்னால், மக்களுடைய சொத்து மக்களுக்குத்தான், எனக்கு அதில் உரிமை இல்லை, என்னுடைய சந்ததிக்கு இல்லை என்று பிரகடனப்படுத்தி எளிமையாகவே வாழ்ந்து காட்டினார்கள். அது மாத்திரமா, வசதிகள் எல்லாம் அந்த பைத்துல் மாலிலே நிறைந்து வருகிறது. ஆரம்ப காலங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், நல்லடக்கத்திற்காக கொண்டு வந்தால் கேட்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருக்கு கடன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். அதற்கு சொல்வார்கள், கடன் ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் அதை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அவருக்கு தொழுவிக்க மாட்டார்கள். ஆனால் பிற்காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பைத்துல் மால் எல்லாம் நிறைந்து வழிந்து இருக்கக்கூடிய நேரத்திலே, பொருளாதாரத்திலே ஒரு தன்னிறைவு கண்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் சொல்வார்கள், இந்த ஜனாசாக்கு சொத்துக்கள் விட்டு சென்றிருந்தால் அந்த சொத்துக்கள் எல்லாம் அவருடைய வாரிசுக்கு சொந்தமானது, அவருடைய கடன் இருக்கிறது அது எனக்கு சொந்தமானது, அதனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று பைத்துல் மாலிலே இருந்து நிறைவேற்றினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை எப்படி? ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் முதலாவது பிறையை பார்ப்போம், அந்த பிறை பார்த்து இந்த மாதம் நிறைவடைந்து விடும், அடுத்த பிறையை பார்ப்போம், அந்த மாதம் அப்படி நிறைவடைந்து விடும், 3வது பிறையை பார்ப்போம். இப்படி 3 மாதங்கள் எங்களை கடந்து செல்லும், எங்களுடைய வீடுகளிலே அடிப்பறிக்கப்பட்டிருக்காது என்று சொல்கிறார்கள். அப்போ உருவா இருக்கக்கூடிய ஒரு தாவி கேட்கிறார், அப்படி என்று சொன்னால் நீங்கள் அடிப்பறிக்கப்பட்டிருக்காது என்று சொன்னால் நீங்கள் எதனைத்தான் உணவாக உட்கொண்டீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈத்தம்பலம் வெறும் தண்ணீரும் தான் எங்களுடைய உணவாக உட்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தார்கள். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு நபித்தோழர் வருகிறார், வந்து அவர் பசியால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உணவு கேட்கிறார். அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறார். தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஏதாவது உணவு இருக்கிறதா என கேட்கிறார். புரட்டி இருக்கிறதா, ரொட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த ரொட்டி வந்து இதற்கு தொட்டு தின்பதற்கு வேற ஏதாவது இருக்கிறதா, அதாவது எங்களுடைய பாசைகளை சொன்னால் கறி இருக்கிறதா, அதற்கு சொல்லுகிறார்கள் விநாயகரியை தவிர வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்கள். விநாயகரி எல்லாம் இன்னைக்கு நாங்கள் எதற்காக பாவிப்போம்? கறியில அதாவது சுவையை அதிகரிப்பதற்காகத்தான் விநாயகரியை பாவிப்போம். ஆனால் அந்த வெறும் விநாயகரியோடு ரொட்டியை தொட்டு திங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் பக்குவப்பட்டு இருக்கிறார்கள். வசதியால் வாழ முடியாது இல்லை, ஆனால் தனது மக்களுக்காக அனைத்தையும் துறந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில காலகட்டங்களிலே ரசூலுல்லாஹ் தங்களுடைய தோழர்களை யுத்தத்திற்காக அனுப்புவார்கள். யுத்தத்திற்கு அனுப்பும் போது உணவாக எதை கொடுப்பார்கள் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு பேரித்தம்பழம் தொகைக்கு கணக்கிட்டு யுத்தத்துக்கு அனுப்புவார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அனைத்திலுமே எளிமையாக வாழ்ந்தார்கள். அந்த அளவுக்கு வறுமையான சமுதாயத்தை ஆட்டிவித்தது. அப்படி ஆட்டிவித்தாலும் கூட தங்களுடைய கொள்கையிலிருந்து மாறினார்களா? ஆனால் இன்னைக்கு இந்த சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன நிலைமை?
பொருளாதாரம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்கள் கஷ்டப்பட்ட அளவுக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதரும் கஷ்டத்தை மேற்கொள்ளவே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் அன்ற நாடு அதாவது உணவு உண்பதற்கு யாருமே கஷ்டப்படுவதில்லை. சாதாரணமாக உணவு உண்கிறோம். யாருடைய வீட்டிலும் ஒரு குறைந்தபட்சம் பழஞ்சோறாவது இல்லாமல் இருக்கிறோமா? அந்த அளவுக்கு யாருமே எளிமையாக இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே வருவார்கள், சுபு தொழுது விட்டு வந்து தன்னுடைய வீட்டு அதாவது மனைவிமாரிடம் கேட்பார்கள், இன்றைக்கு உண்பதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா? சொல்லுவார்கள், ஏதும் இல்லை. அப்ப இன்றைக்கு நான் நோன்பாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வீட்டிலே உணவு உண்பதற்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு எளிமை, அந்த அளவுக்கு ஏழ்மை, வறுமையால் மாட்டி வைக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மாட்டி வைக்கப்பட்டும் தங்களுடைய கொள்கையிலே எந்த விட்டுக் கொடுப்பையும் அவர்கள் காட்டவில்லை. ஆனால் எங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக பொருளாதாரம் ஹலாலான முறையில் வருகிறதா அல்லது ஹராமான முறையில் வருகிறதா, இதனையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோமா? பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஹலாலோ ஹராமோ பார்க்காமல் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், இந்த உலகத்திலே நாங்கள் பெயர் பெற்றவர்களாக, வசதி படைத்தவர்களாக, செல்வாக்கு மிக்கவர்களாக, மற்றவர்களுடைய புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் நாங்கள் உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வாழக்கூடியவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்களாக நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம்? எங்களுடைய பொருளாதாரம் சரிவர நாங்கள் திரட்டுவதில்லை, கவனம் செலுத்துவதில்லை. பொருளாதாரத்தை வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானாலும் செலுத்துவோம், அதாவது திரட்டிக் கொள்வோம். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறோமா, மற்றவனுடைய காணியை அபகரிக்கிறோமா, மற்றவனுடைய பொருளாதாரத்திலிருந்து அபகரிக்கிறோமா, அதிலே எந்த விதமான கவனமும் கொள்ளாதவர்களாக பொருளாதாரத்திலே ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் பொருளாதாரத்தை அதிகமாக யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார். யாருக்கு குறைத்து கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு குறைவாக கொடுக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், பொருளாதாரத்தின் மீது கொண்ட ஆசைகளுக்கு மற்றவன் பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு கவனம் இல்லை, அது மற்றவனை எங்களினால் நஷ்டப்பட்டாலும் கவனம் இல்லை. நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், நான் நல்லாக இருக்க வேண்டும், எனது மனைவி நல்லாக இருக்க வேண்டும், எனது பிள்ளைகள் என்னுடைய சொந்த பந்தங்கள் நன்றாக இருந்தால் போதும். மற்றவன் அக்கம் பக்கத்தான் அவன் கஷ்டத்திலே நஷ்டத்திலே இருந்தாலும் எனக்கு எந்த விதமான பொருட்டும் இல்லை என்று எண்ணக்கூடிய மக்கள் தான் இன்று இந்த சமுதாயத்திலே அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே சரி, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை அதிகமாக தந்து விட்டார் என வைத்துக் கொள்ளுங்கள். தந்தால் அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும்? பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலாவுடைய தூதரும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டிய முறைப்படி பொருளாதாரத்தை செலவு செய்கிறோமா? எளிமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? அதாவது அந்நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என சொன்னார்கள். ஆனால் திருமணத்திலே இன்று ஆடம்பரமாக செலவு செய்பவர்கள் யார்? இஸ்லாமியர்கள் இல்லையா? பொருளாதாரத்தை வீண்விரயம் செய்கிறார்கள். ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக, இந்த கொள்கையை வளர்ப்பதற்காக, இந்த சமுதாய மக்களுடைய பின்னடைவை கல்வியிலே, சுகாதாரத்திலே, பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய கவனத்தை செலுத்துவதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுங்கள் என்று கேட்டால் அதற்கு தயாரில்லை. என்னுடைய மகளுடைய, என்னுடைய பிள்ளையினுடைய, என்னுடைய திருமணத்தை இந்த ஊரை மெச்சக்கூடிய அளவுக்கும், இந்த உலகமே மெச்சக்கூடிய அளவுக்கும், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொட்டி வீண்விரயம் செய்கிறோம், பொருளாதாரத்தை ஆடம்பரமாக திருமணம் செய்கிறோம் என்று சொன்னால் இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையா? வெறுமனே பேச்சாக இருக்கக்கூடாது. கொள்கை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக வாழ சொன்னது போன்றும் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? வசதியை அல்லாஹ் தஆலா தந்து விட்டான் என்பதற்காக நாங்கள் வசதியோடு வாழ வேண்டும், வாழ்வோம் என்பதை காட்டுவதற்காக எங்களுடைய திருமணங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி அமைந்திருக்கிறது? அதிலே எளிமை ஆண்டவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஆலமின் நிக்காஹி பரக்கா ஐஸரு மூனா, குறைந்த செலவிலே செய்யப்படக்கூடிய திருமணம் தான் அருள் நிறைந்த திருமணம். அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய திருமணத்திலே குறைந்த செலவு இருக்கிறதா? மற்றவன் ஒரு 10,000 ரூபாய் செலவு அளித்து ஒரு திருமணத்தை செய்தால் அதை விட குறைந்ததாக நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் செலவழித்து திருமணம் செய்தால் அதை விட எப்படி நாங்கள் பட்ஜெட்டை கூட்டுவது என்றுதான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம். அப்ப எளிமை எங்களிடத்திலே அறவே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று எங்களுடைய பெண்களிடத்தில் பார்க்கிறோம். பொருளாதார ஆசையினால் என்ன செய்கிறார்கள்? எளிமையாக வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்ப வேண்டும். வசதியை தந்தால் அனுபவிப்பதில் தவறில்லை, ஆனால் வீண்விரயம் செய்யக்கூடாது.
பாருங்கள், அதிகமான நகைகள் யாருடைய நகைகள் பேங்கில் அடங்கி இருக்கிறது? அது வட்டி என்று பார்க்காமல், வட்டி கொடுக்கிறோம் என்று பார்க்காமல், அதிகமானவர்களுடைய காணிகள் வீடுகள் எல்லாம் அடவுல இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பெண்கள். நாங்கள் மற்றவர்களோடு சமமாக வாழ வேண்டும், அல்லது அவர்களோடு வாழ்க்கை தரத்திலே முன்னோக்கி இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலே அவர்களோடு நாங்கள் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கு. இது எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே மாறி இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உயர்ந்தபட்ச இன்பம் ஏதாவது இருக்க முடியும்? எதுவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு உயர்ந்தபட்ச இன்பமாக இருக்க முடியும் அவனுடைய வயது வந்த காலத்திலே, அதாவது இளமை காலத்திலே திருமணம் முடித்து அவனுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதை விட இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இன்பமானது எதுவுமே இருக்க முடியாது. அது கோடான கோடி பொருளாதாரம் இருந்தாலும் அந்த இன்பத்திற்கு ஈடாக முடியுமா? ஆனால் இன்று என்ன நிலைமை பாருங்கள், ஒருத்தன் திருமணம் முடிக்கிறான், 1 மாதம் கழியவில்லை, 2 மாதம் கழியவில்லை, தன்னுடைய மனைவியை இந்த நாட்டிலேயே விட்டுவிட்டு வெளிநாடுக்கு செல்லுகிறான் என்று சொன்னால், இந்த இன்பத்தை விட அவனுக்கு பொருளாதாரம் முக்கியமாக தெரிகிறது, அவனுடைய மனைவிக்கு பொருளாதாரம் பெருசாக தெரிகிறது. அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். மாற்றானோடு ஓடி போகிறார், பக்கத்து வீட்டானோடு தொடர்போடு இருக்கிறார். ஏன்? அந்த இன்பத்துக்கெல்லாம் யாராலுமே விலங்கு போட முடியாது. அந்த இன்பத்தை அந்த வயதிலே ஒவ்வொருத்தரும் அனுபவித்து ஆக வேண்டும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த நாட்டிலே சாதாரணமாக உழைத்து தின்பது போதாதா? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக வசதி தந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த உயர்ந்தபட்ச இன்பங்களை கூட துறந்து விட்டு நீங்கள் பொருளாதாரத்தை நோக்கி, இந்த மத்திய கிழக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ பழகி இருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்தும் அவருடைய தோழர்களிடத்திலே இருந்தும் என்ன வாழ்க்கையை நீங்கள் படித்திருக்கிறீர்கள்? என்ன முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது? அது நாங்கள் ஒவ்வொருத்தருமே அதனை கவனிக்க வேண்டும். அதனை கவனித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எளிமையாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்தால் அதை நாங்கள் அனுபவித்துக் கொள்வதிலே அல்லாஹ் தஆலா தடை செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்திற்கு உடன்பட்டதாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்று சொன்னீர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் என்னதான் பேசினாலும் இந்த பொருளாதாரத்தின் மீது யாருக்குமே ஆசை இல்லை என்று சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு 2 விடயங்கள் இளமையானதாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வசதியோடு வாழணும் என்ற எண்ணம், அவன் எவ்வளவுதான் வயது போனாலும் அவனுக்கு அது வசதியோடு வாழணும் என்ற அந்த ஆசையும் ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போன்று இளமையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். இதனை எல்லாம் யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த ஆசை இருக்கிறதே, அந்த ஆசைக்கு நாங்கள் தான் ஒவ்வொருத்தருமே கடிவாளம் விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் இருக்கிறானே, அவனுக்கு தங்கத்தினால் ஒரு ஓடை கொடுக்கப்பட்டாலும் இன்னொரு ஓடை வேண்டும் என்று ஆசைப்படுவான். தங்கத்தினால் ஒரு ஓடை அவனுக்கு இருந்தாலும் கூட இன்னொரு ஓடை இருக்கக்கூடாதான் என்று ஆசைப்படுவான். இன்னொரு ஓடை கொடுத்தால் இன்னொருக்கு ஆசைப்படான். இப்படி மனிதனுடைய ஆசைக்கெல்லாம் எல்லையே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதை ஒரு ஈமான் கொண்ட மனிதனுக்கு, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையாக இருக்க வேண்டும். சிறைச்சாலை, இந்த உலகம் யாருக்கு சுவனமாக இருக்க வேண்டும், அதனை எல்லாம் யார் நிராகரித்து வாழ்கிறானோ அவனுக்குத்தான் இந்த உலகம் சொர்க்கம் என்று சொன்னார்கள். அப்ப எங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவுதான் நாங்கள் திரட்டினாலும் எங்களுடைய எளிமையான அந்த வாழ்க்கையை மட்டும் தாண்டி விடக்கூடாது. அனுபவிப்பது தவறில்லை, மற்றவர்களை ஏளனமாக கருதுவதும் பொருளாதாரம் வந்துவிட்டது என்பதற்காகவே நாங்கள் மற்றவர்களே கணக்கிலே எடுக்காமல் நாங்கள் மட்டுமே நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியதும், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக எந்த விதமான செலவுகளும் செய்யாமல் இருப்பதெல்லாம் நாளை மறுமையிலே எங்களுக்கு எந்த விதமான பலனையும் தந்துவிடாது. நீங்கள் எந்த அளவுக்கு தான் பொருளாதாரத்தை நீங்கள் இந்த உலகத்திலே பெற்றிருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு ஒரு முத்தாய்ப்பால் ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன செய்தி என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருந்து ஒவ்வொரு மனிதனும் அதாவது மரணத்தை அனுபவிப்பான்.
அந்த மரணத்தை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய ஒரு வாசகத்தை சொல்கிறான். லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸத்தக வஅகும் மின ஸாலிஹீன். அதாவது இந்த உலகத்திலே இருந்து ஒவ்வொரு மனிதனும் பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே அவன் முறையிடுவான், யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் தாமதிக்கும், என்னுடைய மரணத்தை தாமதப்படுத்து, என்னுடைய பொருளாதாரத்திலே இருந்து அனைத்தையும் நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று நான் ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவான். ஏன் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறான்? இந்த உலகம் அவனுக்கு பொய் என்று விளங்கிவிட்டது. இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த உலகம் தான் அவனுக்கு உண்மை என்று அந்த நேரத்திலே அவன் விளங்குகிறான். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் அடிப்படை வருவதிலே எந்த விதமான நியாயம் இல்லை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீ தர்மம் செய்ய நினைக்கிறையா, இந்த உலகத்திலே நீ நல்ல நிலையிலே இருக்கும்போது தர்மம் செய்து கொள், மற்றவனுக்கு உதவி செய்து கொள். உன்னோட பக்கத்து வீட்டிலே உண்ணாமல் திங்காமல் எளிமையிலே கஷ்டத்திலே இப்படியெல்லாம் தள்ளப்பட்டிருப்பான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக பக்கத்து வீட்டாலே நாங்கள் பார்ப்பதில்லை. என்னுடைய அண்ணன் தம்பி கஷ்டத்திலே இருப்பான், என்னுடைய தாய் தம்பி கஷ்டத்திலே இருக்கும், அதையெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோமா? எத்தனை பேர் தங்களுடைய பெற்றோரை கவனிக்கிறோம்? அவர்களுடைய அவர்களுடைய நோய்களிலே எந்த அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்துகிறோம்? எங்களுக்கு ஒரு மனைவி வந்து விட்டால், எங்களுக்கு ஒரு பிள்ளை வந்து விட்டால், அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த நேரம், எங்களை பெற்றெடுத்தவர்கள் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சுகாதாரத்திலே அக்கறை செலுத்தியவர்கள், எங்களுடைய கல்வியிலே அக்கறை செலுத்தியவர்கள், எங்களுடைய ஒழுக்கத்திலே அக்கறை செலுத்தியவர்கள், எங்களுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்திய எங்களுடைய பெற்றோர்கள் மீது ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்துகிறோம்? பொருளாதாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஆயுதத்தை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. இப்படித்தான் நீ இஸ்லாம் சொல்லுகிறதா? இதனைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்களா என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது குறித்து அல்லாஹ் தஆலா மறுமையிலே எங்களுக்கு அதிகமான கேள்வி கொடுக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை தந்தால் அதை நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய முறைப்படி நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு செலவு செய்யுங்கள். இந்த ஏகத்துவ கொள்கைக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள். அதே நேரத்தில் எளிமையாக வாழ பழகிக்கொள்ளுங்கள். எளிமையாக வாழ்ந்தால் எந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் இழப்பு வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அது உங்களுக்கு பெரியதொரு பொருட்டாக தெரியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் எளிமையாக வாழ பழகி இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதியாக வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இந்த பொருளாதார இழப்பெல்லாம் அவர்களுக்கு பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள். தங்களுடைய ஆசைகளுக்கு ஒரு முத்திரையிட்டுக் கொண்டார்கள். ஆசை ஒரு மனிதன் ஆசையை பேராசையாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அதற்கு யாராலுமே விலக்கப்பட முடியாது. அந்த பேராசை இல்லாமல் ஆசைப்படலாம். ஆனால் ஆசைகளும் எங்களுடைய வரையறையோடு நாங்கள் இருந்து கொண்டால் நிச்சயமாக இன்மை மறுமை வாழ்க்கை எங்களுக்கு இன்பகரமானதாகும். நாளை மறுமையை வெற்றி பெறுவதற்கு இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு ஏதுவானதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்துச் சொன்ன முறைப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நாளை மறுமையை வெற்றி பெறுவது மிக எளிதுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக.